சென்னை அண்ணா நகரில் மிஸ்டர் ஹேர் கிளினிக் என்ற முடிமாற்று அறுவை சிகிச்சை மையம் செயல்பட்டு வந்தது. வழுக்கை தலையில் முடி நடுவதாக கூறி லட்சக்கணக்கில் பணம் வசூலித்து வந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் போலியான முடி நடும் மருத்துவர்களிடம் சிகிச்சை எடுத்துக்கொண்ட சிலருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளும் 2 உயிரிழப்புகளும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்த புகார்கள் அண்ணாநகர் முடி நடும் கிளினிக் மீதும் எழுந்தது. இதையடுத்து மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் இயக்க இணை இயக்குனர் மற்றும் மருத்துவ குழுவினர் அடங்கிய குழு அங்கு ஆய்வு மேற்கொண்டது. அப்போது முடி நடும் சிகிச்சைக்காக தனது தலையை கொடுத்து அமர்ந்திருந்த சந்திரசேகர் என்பவருக்கு உரிய மருத்துவர் இல்லாமல் அவருக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்து கொண்டிருப்பதை கண்டுபிடித்தனர். அது மட்டுமின்றி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்ய வந்த ரோஹித் என்பவரிடம் மருத்துவரே அல்லாத ஒருவர் ஆலோசனை வழங்கிக் கொண்டிருந்தார். மேலாளர் ஃபவுசியா என்பவரிடம் விசாரணை செய்தபோது அந்த கிளினிக்கில் ஒருவர் கூட போதிய மருத்துவ படிப்பை மேற்கொள்ளாத நபர்களாக இருப்பது தெரிய வந்தது. ஹோமியோபதி மருத்துவம் படித்த மருத்துவர் விஜயலட்சுமி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்ய வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்குவதாகவும் ஜாஃபர் என்பவர் மயக்க மருந்து டெக்னீஷியனாக பணிபுரிவதும் தெரிய வந்தது. சிகிச்சை பெற வருபவர்களுக்கு மயக்க மருந்து அளிப்பதற்கு மருத்துவர் கல்வி தகுதி இல்லாத ஒருவர் மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் சிகிச்சையில் ஈடுபட்டது உறுதியானது. மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் இயக்க இணை இயக்குனர் மீனாட்சி சுந்தரி அளித்த புகாரின் பேரில் பஞ்சாபை சேர்ந்த ஜக்பீர் சிங், ஹர்திவப் சிங், வேலூரைச் சேர்ந்த ஜாஃபர் சாதிக் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். பஞ்சாபை சேர்ந்த இருவரும் வெறும் +2 மட்டுமே படித்திருப்பது தெரிய வந்தது. மிஸ்டர் ஹேர் கிளினிக் மருத்துவமனையை இழுத்து பூட்ட அவர்கள் உத்தரவிட்டனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.